எல்லா கோவிலும் கோயிலா பார்க்கணும். ஒரு பள்ளிவாசியும் கோவில் தான், ஒரு சர்ச்சும் கோவில் தான், அதுக்கு பேரு தான் வேற கொடுத்திருக்கு. அப்ப ஆன்மீகம்னா எப்படி வந்தது? கற்காலத்தில் இந்த பயங்களில் இருந்து அவன் சிந்திக்க ஆரம்பித்தான். எப்படி சிந்தித்தான்? தன்னோட ஆற்றலுக்கு மிஞ்சிய ஏதோ ஒண்ணு இருக்கின்றது, இந்த உலகத்தை ஆற்றுக் கொண்டு இருக்கின்றது, எனக்கு கட்டுப்படல, அது என்னோட இருக்கு, எல்லாம் என தாண்டி இருக்கு, அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு சிந்திக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளார கற்காலத்தில் அவனுக்கு சிந்திப்பதற்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா தன்னோட உணவை தேடிக்கொண்டே வேட்டையாடி கொண்டே இருந்தார். உணவு கிடைக்காதுல, வேட்டையாடினாதான் உணவு. அந்த உணவை தேடிக்கொண்டு வேட்டையாடி கொண்டே இருந்து 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 தன்னோட அறிவாற்றலை பயன்படுத்தி சிந்தனையே பண்ணாம அப்படியே வாழணும், சாப்பிடணும், சாப்பிடுறதுக்குள்ள வழி என்னவோ அதை மட்டும் தான் கண்டுபிடிச்சுட்டே இருந்தான். கற்காலம் முடிந்து நம்ம உணவு காலம், அதாவது உணவை பதப்படுத்தி விவசாயம் பண்ணி வாழலான்னு வந்த பாருங்க, உழவர் காலம் வந்தது. அந்த காலத்தில் தான் முதலில் மனிதனு ஒரே இடத்துல தங்கி 6 மாதம் தங்கி உணவை கண்டுபிடித்து பிறகு அதன் 6 மாதம் பிறகு சந்தோஷமா வாழலான்னு முதல் சிந்திக்க ஆரம்பிக்கும் போதுதான் வேத காலம். இந்த வேத காலம் வரும்போது, இந்த வேதத்துக்குள்ள நம்ம வரும்போது, இந்த காலம் வரும்போது மனிதனுக்குள்ளார நிறைய கேள்விகள் நின்று தன்னை தோற்கடித்தது. மதம் மட்டும்தான் சரியா இல்ல ஆன்மீகமும் சேர்ந்தது சரியா? மதம்னா என்ன, ஆன்மீகம்னா என்ன? இந்த 2 கேள்வி நான் உங்கள்கிட்ட விட்டுட்டு போயிட்டேன்னா நாளைக்கு எல்லாரும் பதில் சொல்லுங்க. ஒருத்தர் முகத்திலையும் தலையாட்ட கூட மாட்டேன். நமக்கு எதுக்குடா முருகனை பார்த்தா முருகானு சாமி கும்பிட்டோமா போதுமா, இந்த ஆளுக்கு தான் வேலை இல்லை, நமக்கு என்ன, அப்படிதான் சிந்தனையே இருக்கு. நிறைய பேர் இருக்குங்க. நான் ஒண்ணு சொல்றேன், யாரும் கோச்சு கொள்ளாதீங்க, யாரும் கோச்சுக்காதீங்க. எனக்கு யாரு மேல இங்க இருக்கிறவங்க மேல நான் விழுந்து நமஸ்காரம் பண்ண கூட விருப்பே இல்லை. ஆனா யாருக்கும் சேவை மனப்பான்மை குறைந்து கொண்டே போகும். ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு சாமரை கொடுத்தா வாங்கி நான் விசிறேன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வரமாட்டாங்க. அம்மா வர்றாங்க, எனக்கு அவங்கள பார்த்தா விழுந்து அந்த வயதுக்காரங்க வாங்கி விசிறலான்னு நினைக்கிறாங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் போய் வாங்குறதுக்கு கூட வெக்கமா இருக்கு. சேவை மனப்பான்மை குறைந்து போயிட்டதுன்னா அம்மாவா இல்லையா? நீங்க எது நமக்கு தரப்படவில்லையோ அதுக்கு போராடுகின்றோம். கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க, மந்திரம் சொல்ல விட மாட்டாங்க. சாமர விசிறது சாதாரண விஷயமா? சிந்தித்து பாருங்க. நீங்க சிதம்பரத்துக்கு நடராஜர் புறப்பட்டு வரலாறு, நான் 1 வருடம் போயிருக்கின்றேன். ஒரே ஒன்று போடும்போது அந்த சாமரை ஒரு சடல் கூட நீங்க வாங்க முடியாது. வாங்கிட்டீங்கன்னா உலக சாதனை. அந்த சாமரை வேற யாருக்கும் போக கூடாது. அதுல ஒரு வாட்டி என்னோட குருநாதர், என் குருநாதர் அவங்க மாதிரியே தெரிவார். ரொம்ப அழகான கலரு, கண்ணாடி எல்லாம் போட்டு அப்ப குடும்பி இப்படி போட்டுருப்பாரு. இந்த பவனை வச்சிருந்தாங்க, பார்த்தா தீட்சிதர் மாதிரியே தெரிவார். அவர் தீட்சிதர் எடுத்து ஒரு வாட்டி சாமரை அவர் கையில கொடுத்துட்டான். அவர் 2 வாட்டி விசிறதுக்குள்ளார கீழே இருந்து ஒருத்த பார்த்து அவர் கீழே இறங்கிட்டான். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, கொடுக்க முடியாத இடத்துல சண்டை போடுறோமா இல்லையா? இந்த சாமரை நம்ம கையில தான் கொடுக்க வர்றாங்க, ஏன் வாங்கி விசிற வர மாட்டீங்க யாரும்? பெருமாள் கதையில ஒரு அருமையான கதை இருக்கு, வைணவத்துல ஒரு அருமையான கதை இருக்கு. இந்த பெருமாள் தாசர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சாமி தான் எல்லாம், சாமியோட சேவை தான் எல்லாம், சாமிக்கு தாசர் அடிமைன்னு அர்த்தம். அப்ப ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான், அவனுக்கு என்ன வேலைன்னா ஸ்ரீரங்க கோவில்ல சுவாமிக்கு அபிஷேகம் ஆகிறதுக்கு நீர் எடுத்து கொண்டு போய் கொடுத்தது அவனோட வேலை. டெய்லி அவனுக்கு என்ன டியூட்டினா, சாமிக்கு தண்ணி கொண்டு போய் நீர் எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும். ஏன்னா அப்பெல்லாம் பைப்பு கிடையாது. இப்பயும் ஸ்ரீரங்க கோயிலுக்குள்ள பைப்லாம் கிடையாது, வெளியே இருந்தா கொண்டு போறாங்க, தண்ணி நிரப்புவாங்கன்னு சொல்லுவாங்க, வெளியே தண்ணி கொண்டு போய் நிரப்புவாங்க. அப்ப அந்த மாதிரி தண்ணி கொண்டு போய் நிரக்கிற வேலை அவனுக்கு. பெருமாள் அவனோட அந்த தண்ணி சேவையை பார்த்து மனம் மகிழ்ந்து போய் பெருமாள் ஒரு நாள் தோன்றி அவன்கிட்ட கேட்கிறார். பெருமாள் கேட்கிறாரு, என்னடா உனக்கு வேணும், நீ இவ்வளவு கைங்கரியம் செய்யற, ரொம்ப பிரமாதமான கைங்கரியம், நீ இவ்வளவு நாள் செய்ததுல நான் சந்தோஷம் அடைஞ்சேன், உனக்கு என்னடா வேணும்னா? அவன் உடனே சொன்ன, வைகுண்டத்துக்கு போகணும். நல்ல கேள்வியா இல்லையா? வைகுண்டத்துக்கு போகணும்னு கேட்டிருக்கான். வைகுண்டத்துக்கு போகணும்னு கேட்டோன்னு பெருமாளை பார்த்துட்டு, சரி வைகுண்டத்துக்கு போலாம்,
அவன் என்ன நினைச்சிருக்கான், வைகுண்டத்துக்கு போலான்னு நினைச்சோன்னா ஏதாவது கொடுத்துருவாருங்க. பெருமாள்கிட்ட கேட்டிருக்கான், வைகுண்டத்துக்கு போய் எனக்கு என்ன டியூட்டின்னு. இதே அங்கேயும் தண்ணி தான் நிரப்புறதுன்னு இருக்காரு, அங்கேயும் தண்ணி தான் எடுத்து ஊத்தணும். அவன் உடனே கேட்டிருக்கான், அங்கேயும் போய் இதே தான் நான் செய்யணுமான்னு, அங்கேயும் போய் இதே தான் செய்யணுமான்னு கேட்டானா. பெருமாள் சொன்னாரு, நீ இங்கே இருந்து பரவாயில்லன்ட்டா. ஏன்னா நமக்கு தண்ணி எடுத்து ஊத்துறது ரொம்ப சீப்பா தெரியுது, அர்ச்சனையோ இல்ல மந்திரம் சொல்லி மணி அடித்தாதான் பெருசா தெரியுது. சுவாமிக்கு சாமர விசிறது அவளை ரொம்ப சாதாரணமா தெரியுது. ஆண்களும் இதுக்கு விசிறலாம், தப்பே இல்லை. வரமாட்டாங்களே, என்ன செய்ய சொல்றீங்களே. இப்ப பெண்களாவது வந்துகிட்டு இருந்தாங்க. முன்னெல்லாம் இத்தனோண்டு பிள்ளைகள்ட்ட கொடுத்து அது கீழே விசிற முடியாம ரோடையும் கூட்டி எல்லாம் நடக்கும். இப்ப இது என்ன பயனு? அப்ப ஒரு 70 வயது அம்மையாருக்கு வந்து விசிற மனசு இருக்குன்னா நம்ம கிட்ட ஏன் இல்ல? யோசி, வீட்டுக்கு போய் யோசி. அதான் எனக்கு விசிறலங்க, பிள்ளையாருக்கு விசிற போறீங்க, ஏன் விசிற கூடாது? யாரு பார்த்தா எனக்கு என்னங்க, அம்மாவா இல்லையா? அப்ப அந்த சிந்தனை வளரணும்னா எப்ப வளரணும் சொல்லுங்க? வெறும் பக்தியோ மதம் மட்டும் இருந்தா வளர, ஆன்மீக சிந்தனை வந்தாதான் இந்த சிந்தனையே வரும். வெறும் சமயம் மட்டும் பிடித்துக் கொண்டு நின்றீர்கள்னா இதெல்லாம் வரவே வராது. இப்ப ஒரு கேள்வியோடு நிறைவு செய்கின்றேன். எது ஆன்மீகம், எது சமயம்? ஆன்மீகத்துக்கு ஒரே வரியில ஒரே ஒரு விளக்கம் சொன்னா என்ன சொல்லுவீங்க? சமயம்னா என்ன சொல்லுவீங்க? இது ரெண்டுக்கும் நாளைக்கு பதில் பேசுவோம். ஓகேங்களா? எல்லாரும் போய் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. இந்த பாருங்க, எழுதி எடுத்து வந்துருங்க. எழுதி எடுத்து வந்து சொல்லவே முடியும், இன்னும் அதுக்குள்ள வரலங்க. இந்த பேப்பர் நாளைக்கு கேரி ஃபார்வர்ட். ஏன்னா இதுல எழுதிருக்க எது ஆன்மீகம், ஏன்னா அது அவ்வளவு சுலபமான வரியே இல்லை. எது ஆன்மீகம் அவ்வளவு அற்புதமா எழுதிருக்காங்க. ஆன்மீகம் எதுன்னு படித்தீங்கன்னா, அதுக்கு மட்டும் விளக்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா தன்னால சாமர கை. நான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் சொல்றேன். எனக்கு ஒண்ணு யாரும் விசாரணை கவலை இல்ல, யாருக்கையாவது கொடுத்து வித்தா இல்லைன்னா எடுத்து வச்சு நான் பாட்டு சாமி சுத்தி வரும். அப்ப சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். ஆன்மீகம் இல்லாமல் குறைந்து கொண்டு போவதனால்தான், வெறும் பக்தி மட்டும் இருப்பதனால் மட்டும்தான் நீங்கள் ஆலயங்கள் வளருகின்ற நினைத்தீர்கள் என்றால் கிடையாதுங்க. எல்லா ஆலயமும் தோத்து போகும். ஏன்னா பக்தி நம்மளோட தேவைக்கு இருக்கின்றது. பக்தி யாருக்கும் பொதுவாகவே இல்லையே. இப்ப நீங்க பொய் சொல்லாம சொல்லுங்க, மாதத்தில் எத்தனை கிழமைகள் நீங்கள் எல்லோரும் கோவிலுக்கு சாமி கும்பிடுவதற்காக போனீங்க? உங்களோட பரிகார கோப்பு இல்லாம, வியாழக்கிழமை சனிக்கிழமை விளக்கு போடுறது இல்லாம எந்த நாள் மற்ற நாள் கோயிலுக்கு போய் வந்தீங்க? இந்த கோயிலுக்கு வர வேணாம், பரவாயில்ல, எந்த கவலையும் இல்லை. நான் அப்படி கவலை இல்லைன்னா என்ன சொல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க பரிகாரம் பண்றதுக்கே கோயிலுக்கு போங்க. எந்த கோயிலுக்கு போறீங்க? மிளாக்கால போய் பாருங்க, மொத்த டவுனுக்குள்ளார 8 பெரிய கோயில் இருக்கு, எல்லா கோயிலையும் ஆளு. அப்ப இவ்வளவு மக்கள் எங்க போறோம்? இல்ல. ஆனா கோயிலை கட்ட சொல்லி கும்பாசம் பண்ண சொல்லுங்க, பிரம்மாண்டமா கிளம்பி கும்பாசம் மட்டும் பாத்துருங்க. மேல ஏத்த விடல, கீழே இறக்க விடல, அதை பிடிக்க விடல, அதை எடுக்க விடல, இவ்வளவு புகார். மத்த நாள் வந்து சாமி கும்பிட. நான் சொல்வதெல்லாம் ஆன்மீக சிந்தனை. எனக்கு யாரு மேலையும் கோபம் இல்லை, வருத்தங்கள் இருக்கின்றது. ஏன் நம் சமுதாயம் இன்னும் பொதுப்பட யோசிக்க மாட்டுது? வெறும் போட்டி பொறாம தான். அதனால எது ஆன்மீகம்? ஒரு வரி சொல்லி நிறைவு செய்கின்றேன். எது ஆன்மீகம்? உலகத்தில் வாழுகின்ற எல்லா உயிருக்குள்ளாரையும் தன்னை காண்பது ஆன்மீகம். நல்லா யோசிங்க, நல்ல வார்த்தை, அருமையான வார்த்தை. 2 வரி இருக்கு, நான் ஒரு வரி மட்டும் நீங்க சொல்லிட்டு உங்கள்ட்ட விட்டுட்டு போறேன். உலகத்தில் வாழுகின்ற எல்லா உயிர்களுக்குள்ளாரும் தன்னை காண்பது. விளக்கம் நாளைக்கு சொல்றேன் என்று சொல்லி எல்லோரும் நாளை தினம் வந்து கலந்து சிறப்பிக்கும்படி வேண்டுகின்றோம். ஜனார்தே சிவனே போற்று. நம பார்வதி மதையே.